வணக்கம். இந்த வீடியோவில் வந்து இதுக்கு ஒரு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்போம். அதாவது நம்ம இந்த RF ரிமோட் கண்ட்ரோல், அதாவது 3 பட்டன் இருக்குது. இதை வந்து எப்படி இது RF கோட் என்னன்ட்டு நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம். சேம் அந்த டீகோட் பண்ண அந்த கோடிங், அதாவது டெசிமல் கோட் இருக்கும். அந்த டெசிமல் கோடை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணி ரிலே ஆக்ஷனில் கொண்டு வரோம். இதுதான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் தீம்ஸ். இது ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 8 சேனல் ரிலே இருக்குது. ESP8266 பேஸ் பண்ண 8 சேனல் ரிலே இருக்குது. ஆக்சுவலாக இந்த போர்டை வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த போர்டை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஒரு USB to TTL கன்வெர்ட்டர் தேவை. இந்த கன்வெர்ட்டர் மூலமாக தான் நம்ம இந்த போர்டை வந்து கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் பண்ண முடியும். இந்த கன்வெர்ட்டர் வச்சுருக்கோம். இந்த கன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா கடைசி இந்த டாப்பில் இது வந்து மைனஸு, டாப்பில் இருந்து 3rd பின் வந்து ப்ளஸ்ஸு, 4th பின் வந்து TX, 5th பின் வந்து RX. நம்ம இந்த மைனஸ் வந்து இந்த போர்டோட மைனஸ் காமன் மைனஸில் கொடுத்துட்டோம். இந்த ப்ளஸ்ஸை கொண்டு வந்துட்டு காமன் ப்ளஸில் கொடுத்துட்டோம். இதோட TX RX ஃப்ரீக்குவன்சியை TTLோட RXை கொண்டு வந்து போர்டோட TXக்கும், TTLோட TXை கொண்டு வந்து போர்டோட RXக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் யூஸில் கனெக்ட் பண்ணிவிட்டோம். இப்போது இந்த TTL போர்டு மூலமாகவே இந்த போர்டுக்கும் நம்ம பவர் கொடுத்துட்டோம். சேம் வந்து இந்த கம்யூனிகேஷனுக்கானது அது நம்ம லேப்டாப் கம்யூனிகேஷனுக்காக இந்த TX RXையும் கனெக்ட் பண்ணிட்டோம். சேம் இதில் ஒரே ஒரு மெத்தட் என்னென்னா, ப்ரோக்ராம் பண்ணுறப்போ வந்து ESP01ல் I0ன்னு ஒரு பின் இருக்கும். இந்த I0 பின்னை வந்து கிரவுண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது ப்ரோக்ராம் மோடுக்குள்ளே போகும். நீங்கள் I0 பின்னை வந்து கிரவுண்ட் பண்ணாமல் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த போர்டு வந்து ப்ரோக்ராம் பண்ணவே முடியாது. அதனால் ESP போர்டை வந்து ப்ரோக்ராம் பண்ணணும்னா இந்த I0, அது IO0 பின், அந்த பின்னை கொண்டு வந்து நீங்கள் கிரவுண்ட் பண்ணிடணும். இதான் அந்த லூப், அந்த கிரவுண்ட் லூப் பண்ணிட்டால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி கிரவுண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நான் கிரவுண்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த கிரவுண்ட் பண்ணதை வந்து நம்ம எப்படி அட்ரினோ மூலமாக ப்ரோக்ராம் பண்ணுறது பார்க்கலாம். சேம் இதுக்குமே வந்து இதை ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேம் இந்த RF மாடியூலை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிவிடுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு அது மூலமாக தான் வந்து த்ரூ RF நம்மளோட RF டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ரிசீவ் பண்ணி அதோட ரிலே ஆக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம அட்ரினோ கோடுக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம எப்படி நம்ம டீகோட் பண்ண அந்த கோட் எல்லாத்தையும் நம்ம அட்ரினோ ஸ்கிரிப்ட் மூலமாக ப்ரோக்ராம் பண்ணி அதை எப்படி நம்ம இந்த ESP போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே லைப்ரரி ஃபைலில் RC சுவிட்ச் டெவலப் பண்ணியிருப்போம். சேம் அதே மெத்தடில் டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிசீவரில் பார்த்திங்கன்னா நம்மளோட டிரான்ஸ்மிட்டரில் பார்த்திங்கன்னா 3 சுவிட்ச் இருக்குது. அதனால் நம்ம இதில் 3 ரிலே மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது 3 ரிலே மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி கான்ஃபிகர் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இந்த ரிலேயிலே வந்து சேம் பட்டனே வந்து ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் சேம் ஆன், எகெயின் அதே ஃபஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆஃப்.
அந்த பட்டன் ஸ்டேட்டை ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிலே ஆன் ஆஃப் ஆகிற மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3 பின்னு வந்து அசைன் பண்ணிட்டோம். அதாவது 1540 3 ரிலே பின்னை அசைன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அது என்ன மோடு அவுட்புட் மோடு கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த ரீட் பண்ண அந்த வேல்யூ வந்து நம்ம டெசிமல் வேல்யூ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை வந்து லூப் ஃபங்க்ஷனில் நம்ம இன்டர் பண்ணியிருக்கோம். இந்த லூப்பில் பார்த்தீங்கன்னா மை சுவிட்ச் டாட் அவைலபிள், அதாவது நம்மளோட RF அவைலபிள் சென்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ரிசீவ்டு வேல்யூ வந்து நம்ம டெசிமல் வேல்யூவை நம்ம கால் பண்ணுறோம். கால் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமில் பார்த்துருப்போம் டெசிமல் வேல்யூ என்ன இருந்ததுன்ட்டு. அது பார்த்திங்கன்னா இது அந்த டெசிமல் வேல்யூ இருந்தது 90968 9065 9061. இது அந்த டெசிமல் வேல்யூ. இந்த டெசிமல் வேல்யூ தான் வந்து நம்ம ப்ரோக்ராமில் நம்ம சேர்த்துருக்கோம். அதாவது 9068 வந்து சுவிட்ச் 1ஓடது, 9065ன்றது சுவிட்ச் 2ஓடது, 9061ன்றது சுவிட்ச் 3ஓடது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பட்டன் ஸ்டேட்டை வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். அதாவது டிஜிட்டல் ரைட் அந்த ரிலேயோட பின்னு ப்ளஸ் அந்த ரிலேயோட ஸ்டேட் என்னது ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணுறோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த சுவிட்ச் வந்து ஆன் ஆஃபும் சேம் பட்டனில் பண்ண முடியும். நம்ம ஜஸ்ட் அதை மட்டும் டைரெக்டாக ரிலே மோடை வந்து நம்ம டிஜிட்டல் ரைட்டில் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு எய்தர் ஆன் பண்ண முடியும் இல்லைனா ஆஃப் பண்ண முடியும். இப்படி தான் இருக்கும். ஒரே பட்டனை வந்து ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி வேணும்னா நம்ம இந்த மாதிரி தான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். நம்ம இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கோம். அதே போல் 3 பட்டன் செட்டுக்கும் நம்ம ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் மை சுவிட்ச் டாட் ரீசெட் அவைலபிள், அவ்வளோதான். இந்த இது மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களோட ESPக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போய்ட்டு ESP போர்டில் போய்ட்டு மாடல் டூலி மாடல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் டூல்ஸில் போய்ட்டு என்ன காம்போர்ட் ஆச்சுன்னா காம்போர்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். COM4 செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இந்த ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறப்ப நம்ம IO0 பின் வந்து கிரவுண்டில் இருக்கணும். அதை இன்ஷூர் பண்ணிக்கோங்க. அப்போ மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் இந்த மாடியில் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண முடியும். அதர்வைஸ் பண்ண முடியாது. அதை நீங்கள் கிரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த பின்னுக்கு பக்கத்தில் தான் ஒரு ரீசெட் சுவிட்ச் இருக்கும். அந்த ரீசெட் சுவிட்சையும் வந்து இந்த ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிற டைமில் நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் லோட் ஆகும். ஹார்ட் ரீசெட்டும் பண்ணணும். ஜஸ்ட் இப்போ நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறோம். அப்லோட் கொடுத்துட்டேன். கம்பெனி ஸ்கெட்ச் கம்பெனிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஒரு சின்ன மாடிஃபிகேஷன். ஓகே, இந்த கனெக்டிங் இந்த பீரியட் வரப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு டன் அப்லோடிங் வரணும். ஓகே, ப்ரோக்ராம் ஆகிடுச்சு. சேம் பார்த்திங்கன்னா நம்ம சீரியல் மானிட்டர் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்மளோட இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் விட்டோம். அதாவது இதில் RF நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த RF பார்த்திங்கன்னா மை சுவிட்ச் எனேபிள் ரிசீவர் 2 இதுதான் அந்த RF நம்ம கனெக்ட் பண்ணுற பின்னு. அது பார்த்திங்கன்னா நம்ம அந்த IO0க்கு கீழே இருக்குது IO02ன்னு ஒரு பின் இருக்குது. அந்த பின்னில் தான் நம்ம RF-ஐ கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு அது மூலமாக தான் வந்து நம்ம RF சிக்னல் ரிசீவ் பண்ணி நம்ம ரிலேவை ஆன் ஆஃப் பண்ண போகிறோம். இருங்க, இப்போ நம்ம ப்ரோக்ராம் பக்கம் போகலாம்.
இப்போ நம்ம இந்த மாடலில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டிசி அடாப்டர் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாடலில் வந்து 7 to 35 வோல்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் டிசி. இதில் வந்து நம்ம 9 வோல்ட் அடாப்டர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது ப்ளஸ்ஸும் இது மைனஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு சேம் இந்த ஜிபிஐ பின்னில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு பின் வந்து 5 வோல்ட். ஏன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு ரெகுலேட்டர் இருக்குது. அதனால் நமக்கு தனியாக 5 வோல்ட்டு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம போர்டு தான் எடுத்துக்கலாம். இதில் 5 வோல்ட் எடுத்திருக்கோம், கிரவுண்ட் எடுத்திருக்கோம். ப்ளஸ் இந்த IO02 பின் பின் வந்து நம்ம RF மாடியூலோட டேட்டாவில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்படி நம்ம மாடியூல் நம்மளோட சுவிட்சும் இருக்குது, RF டிரான்ஸ்மிட்டர் சுவிட்சும் இருக்குது. இப்போது நம்ம இந்த லாஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த கரஸ்பாண்டிங் நமக்கு ரிலே ஆன் ஆகும். இது பாருங்கள், ஆன் ஆச்சுன்னா இந்த தேர்ட் ரிலே ஆன் ஆகிருக்கு. சேம் அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம ரிலே ஆஃப் ஆகும். அது செகண்ட் ஒன்றுக்கும் செகண்ட் ரிலே ஆன் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம இந்த RF டிரான்ஸ்மிட்டருக்கு நம்ம ஒரு சூட்டபிளான ஒரு ரிசீவரும் அது மூலமாக ரிலேவை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு டிவைஸு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை வச்சுட்டு இன்னும் மற்ற ப்ராஜெக்டாக நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த RF ரிமோட் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் நமக்கு இந்த RF ரீட் பண்ணிவிட்டு இதோட கீ ஆக்ஷனை வந்து நம்ம வந்து ஹோம் மிஷின் கூடவோ இல்லை வேறு சாஃப்ட்வேர் மூலமோ இன்டெகிரேட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு IR டிரான்ஸ்மிட்டர் மட்டும் நீங்கள் ஹோம் மிஷின் கூட இன்டெகிரேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, இப்போ நம்ம டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஏசி இருக்கும், எல்லாத்துலேயுமே ஒரு ரிமோட் இருக்கும். அந்த ஒரு ரிமோட்டோட கீ ஆக்ஷனே நம்ம டிகோட் பண்ணிவிட்டு அந்த கீ ஆக்ஷனை ஹோம் மிஷின் கூடமாக கான்ஃபிகர் பண்ணிவிட்டு ஒரே சிங்கிள் டிரான்ஸ்மிட்டர் மூலமாகவே நம்ம எல்லா அப்ளையன்ஸ் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். வாங்க, இதுக்கப்புறம் ஹோம் மிஷின் மூலமாக எப்படி நம்ம டிரான்ஸ்மிட்டர் இன்டெகிரேட் பண்ணுறதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.